ஹாய் தங்க குட்டீஸ், இன்றைக்கி டே 7. நம்ம வெயிட் என்னென்னு பார்த்துடலாம். நான் வெயிட்டை பார்க்க ஆரம்பித்தோடனே எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பையனும் வந்து ஏறி நின்றுக்கிட்டான். அப்புறம் கடைசியில் அவனை நிற்க வச்சுட்டதுக்கப்புறம் நான் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு வாரத்தில் எனக்கு வந்து 3 கிலோ குறைஞ்சிருக்கு. இந்த வெயிட் லாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய வெயிட்டு 88.85 இருந்துச்சு. இப்போ 85.95, கிட்டத்தட்ட 3 கிலோ வரலையும் குறைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி. நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒவ்வொரு நாளும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லி வீடியோவில் காமிச்சிருக்கேன். சிம்பிளாகவும் இருக்கணும், நம்ம டேஸ்ட்டாகவும் சாப்பிட்ணும், ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கணும், ஃபைபரும் இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம டயட்டில் இருக்கிறோன்ற ஃபீலே வராது. நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும். என்னென்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிங்க. கேரட், பீன்ஸ் போட்டுக்கிறேன். அதை நல்லா மூடி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு கூட வந்து 2 எக் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் பண்ண ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்லோ வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணினேன். இது நம்மளுக்கு டிஆர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், பில்லோவை 2 காலுக்கு இடையில வச்சு தான் ஒரு ஒர்க் அவுட் நிறைய பண்ணியிருப்பேன். இந்த ஒர்க் அவுட்லாம் பாருங்கள், 1 பை 1 பாருங்கள். என்னோட சேர்ந்து பண்ணுறவங்களும் பண்ணுங்கள். ஒவ்வொரு செட்டும் கண்டிப்பாக 8 கவுண்ட் இல்லாட்டி 10 கவுண்ட் பண்ணிக்கோங்க. 3 செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வார்ம் அப் பண்ணணும். முடித்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க வீடியோ வந்து தனியாக அப்லோட் பண்ண சொல்லி. கண்டிப்பாக நான் தனியாக வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒர்க் அவுட்டில் கடைசியாக ஒரு ஒர்க் அவுட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அது வந்து நல்ல கீழே உட்காந்து தான் பண்ணணும். நான் வீடியோவில் தெரியறதுக்காக நான் நின்றுட்டு பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஹேல் எக்ஸேல் பண்ணுறோம்ல, அதே மாதிரி மூக்கு வழியாக நம்ம வந்து மூச்சை உள்ளே இழுத்து வாய் வழியாக மூச்சை வெளியில் விடணும். அதாவது நம்ம எந்த அளவு வந்து மூச்சு உள்ளே இழுக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு வயிறு நல்லா வந்து நல்லா ஒப்பிக்கிட்டு வர மாதிரி நல்லா வந்து மூச்சு இழுக்கணும். விடும்போது நல்லா நம்ம வயிறு உள்ளே போகணும். நல்லா உள்ளே போய் மூச்சு வந்து அப்படின்னு வந்து வெளியிடணும். இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்லேட், அதுக்கப்புறம் நிறைய பாசிப்பருப்பு போட்டு கோஸ் பொரியல், கொஞ்சமாக ரைஸு. நைட்டு டின்னருக்கு ஒரே ஒரு வெஜிடபிள் எக் ஆம்லேட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். பாய்.